நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களோட ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. சும்மா போதும், நிறுத்து. விட்டானமோ ஓவரா பேசிட்டே இருக்கிற. ஷாலினி மட்டும் இல்லைன்னா உங்க அம்மா வெளியிலே வந்திருக்க முடியாது. நேரா புழலுக்கு தான் போயிருப்பாங்க. நீ பழுத்து தூக்கிட்டு அவங்கள பாக்குறதுக்கு புழலுக்கு தான் போயிருக்கணும். நைஸ் ஜோக். எங்க அம்மா அப்பாக்கும் நியாயமும் நேர்மையும் இருக்கிறதுனாலதான் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வந்துச்சு. உடனே இந்த கோழி கோவிதான் பொழுதே விடுந்துருச்சுன்னு சொல்றீங்க. ஏம்மா, நாங்க எது செஞ்சாலும் நீங்க நம்பவே மாட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க நம்புற மாதிரி என்னத்தை செஞ்சிருக்கீங்க? நிறுத்துன்னு சொல்லிட்டல்ல. முதல்ல நீங்க எதுக்கு வந்த? உங்க அம்மா கோர்ட்ல வச்சு சவால் விட்டாங்க. நீ நேர்ல வந்து சவால் விட்டு போலான்னு வந்தியா? நான் சவால் விடுறதுக்காக இங்க வரல. என் முடிவை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன முடிவு? எங்க அம்மாவை நீங்க எப்படி கோர்ட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தினீங்களோ அதே மாதிரி உங்களையும் நான் கோர்ட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்துவேன். சட்டப்படி நான் உங்க பொண்டாட்டி இல்லைன்னு கோர்ட்ல முடிவானதுக்கு அப்புறம் நீங்க கட்டின இந்த தாலியை அவுத்து உங்க முகத்துல வீசுவேன். நீங்களும் தெரிந்துவீங்கன்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அதான் மறுபடியும் இவ்வளவு கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களே. இத்தனை நாளா உங்க புள்ள செஞ்சதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. இதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன முடிவு வந்தாலும் தயவு செஞ்சு என்ன குறை சொல்லாதீங்க. அப்பா வளர்க்காத பிள்ளைங்களா இப்படித்தான் தருதலையா போகுங்க. அமலா, ஏய், எங்க வந்து நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? விடுங்கம்மா. நான் வளர்ந்த விதம் தப்புங்கறா, உங்களோட வளர்ப்பு தப்புங்கறா. உங்களை பத்தி பேசுறதுக்கு இவளுக்கு என்ன யோகம் இருக்கு? உங்க அம்மா மட்டும் ரொம்ப ஒழுங்கா வளர்த்தாங்களா? அதே திமிர அதே அளவு தாண்டி உனக்கு இருக்கு. அவங்க ஒழுங்கா வளர்த்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? போக நிறுத்துங்க. எங்க அம்மா என்ன ஒழுங்கா தான் வளர்த்தாங்க. வெளிய ஃபுல்லா அண்ணன் தங்கச்சி போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நீங்க அடிக்கிற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அது எல்லாத்துக்கும் உங்க அம்மா தானே உடனே. அப்புறம் எப்படி உங்க அம்மா நல்ல அம்மாவா ஆகும்? யாரு பத்தி பேசிட்டு இருக்க? மகேஷ், விடுங்க. விடுங்க சொல்றேன், விடுங்க. இல்ல மகேஷ், விடுங்கம்மா. அவ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் அவன் மேல என் கை பட்டுச்சுன்னா அது எனக்கு தான் கேவலம். எப்போ நீ இவ்வளவு தூரம் பேசிட்டியோ அதுக்கப்புறம் நினைச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது. இத்தோட பல தடவை நீ என்னையும் என் குடும்பத்தையும் கேவலப்படுத்திருக்க. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் உன்னாலே எங்க அம்மா முகத்துல முழிக்க முடியாது, என்னாலேயோ ஓ முகத்துல முழிக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வச்ச கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். கோடி போ. யாரும் கெஞ்சாம உள்ள வாங்க. அண்ணி, 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 அம்மா. உங்களுக்கு அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஆசிரமத்துல இருந்து வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். வீட்டை விட்டு எங்கேயும் போறதில்ல, ஒழுங்கா பேசுறதும் இல்ல, சாப்பிடுறதும் இல்ல. அப்படி என்னதாங்க கவலை? ஏங்க, உங்க பொண்ணுதான் இந்த கேஸ்ல இருந்து நல்லபடியா வெளியில வந்துட்டா இல்ல? அப்புறம் எதை நினைச்சு நீங்க இப்படி எல்லாம் கவலைப்படுறீங்க? உங்க மனசுல அப்படி என்னதான் இருக்கு? கற்பகம், என் மனசுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உன்னால அதை தாங்க முடியாதுமா. புதிர் போடாம விஷயத்தை என்னதான்னு சொல்லுங்களேன். இங்க பார் கற்பகம், உன்னால எதையுமே மனசுக்குள்ள வச்சிருக்க முடியாது. எந்த ரகசியமா இருந்தாலும் நீ வெளியில சொல்லிடுற. நீ மனசுக்குள்ள வச்சுக்கிறவளா இருந்தா நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே. எல்லா ரகசியத்தையும் நீங்க மனசுலயே வச்சுக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த அட்டாக்கே வந்தது.
எதுவா இருந்தாலும் உங்க மனசை திறந்து என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. கற்பகம், நான் சொல்ல போற பேரை கேட்டா உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அது மணிபாரதி. பாத்தியா, பேரை கேட்ட உடனே எவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டு பாத்தியா? அதிர்ச்சி ஆகாம என்னங்க பண்றது? நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த துரோகி ஆச்சுங்க அவன். அந்த துரோகியை நான் பார்த்தேன். பாத்தீங்களா? எங்க? ஆசிரமத்துல. அப்போ ஜெயந்தி அவனை பார்த்தாளா? நல்ல வேளை அவங்க ஒருத்தர் பார்த்துக்கல. என்னங்க, உங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. அந்த பாவி எங்கேயோ தொலைஞ்சான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவன் எப்படிங்க இங்க வந்தான்? அவனும் மன நிம்மதிக்காத்தான் ஆசிரமத்துக்கு வந்திருக்கான். நிம்மதியா? அவனுக்கா? இல்லைங்க, எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் அவனுக்கு நிம்மதியே கிடைக்காதுங்க. அவன் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அவனுக்கு நிம்மதி கிடைக்காதுங்க, கிடைக்கவே கிடைக்காது. பார் கற்பகம், நீ அனாவசியமா டென்ஷன் ஆகாத. யூ ரிலாக்ஸ். அது பார், போன் அடிக்குது. யாருன்னு பார். சுவாமிநாதன். தாத்தா, நான் ஷாலினி. சொல்லுமா. நான் உங்களை உடனே மீட் பண்ணணும், வரீங்களா? இம்மீடியட்டா வரேம்மா. அம்மா, நீ எங்க இருக்க? நாகாத்தம்மன் கோவில்ல. ஓகேம்மா, இதோ வந்துடுறேன். போன்ல யாருங்க? நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போனோம். எங்க போறீங்க? இந்த பாரு, நான் உங்ககிட்ட சொல்லாத பல ரகசியங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இம்மீடியட்டா வரேம்மா. அம்மா, நீ எங்க இருக்க? நாகாத்தம்மன் கோவில்ல. ஓகேம்மா, இதோ வந்துடுறேன். போன்ல யாருங்க? நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போனோம். எங்க போறீங்க? இந்த பாரு, நான் உங்ககிட்ட சொல்லாத பல ரகசியங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒண்ணு. ஷாலினி, நான் அமலாக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ கேட்கறதா இல்ல. இப்ப நீ எதுக்கு அவள்கிட்ட பேசணும்? ஏன் தாத்தா அப்படி நினைக்கிறீங்க? நல்லதாவே நினைப்போம். என்னமோமா நான் சொல்றது? என்ன சார் இது? ஷாலினியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் மாப்பிள்ள. ஆனா ஷாலினி பிடிவாதமா அமலாவை பார்த்து பேசித்தான் ஆகணும்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணி எங்கப்பா? மாடியில இருக்காமா. ஷாலினி, இந்த நேரத்துல அமலா கிட்ட போய் பேசினா உனக்கு தான் பிரச்சனைமா. பேசாம விட்டுரு. இல்லப்பா, எந்த காரணத்து கொண்டோ அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிடக்கூடாது. என்னம்மா நீ அமலாவோட குணம் தெரிஞ்சு இப்படி பேசிட்டு இருக்க? உன் பேச்ச அவ கேட்க மாட்டாமா. நான் அண்ணியை பார்த்து சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். என்னை தடுக்காதீங்க. என்ன சார் இது? நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறா. நாம எவ்வளவு சொல்லி அவ கேட்க போறது இல்லை. அவ நம்பிக்கையை கெடுப்பானே. போய் பேசிட்டு வரட்டும்.
எதுக்கு நீங்க வந்த? யாரும் நான் உள்ள விட்டது? அண்ணி, நீங்களும் அண்ணனும் பிரிஞ்சிடக்கூடாது அண்ணி. 2 பேரும் சந்தோஷமா வாழணும். போது நிறுத்துறீ. என்ன டிராமா பண்றியா? நான் அவரை டைவர்ஸ் பண்ண சந்தோஷப்படுற முதல் ஆள் நீயா தான் இருப்பேன். உன் மனசு பூரா சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு வெளியே வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறியா? என் மனசுல இது வரைக்கும் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா அண்ணி? ஏய், என்னடி புரிஞ்சுக்கணும்? இதுக்கு மேல உன்னை பத்தி என்ன புரிஞ்சுக்கணும்? அண்ணி, நீ யாரு, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லார்கிட்டயும் எப்படி நடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணி, ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? என் புருஷன் மேல இப்படி ஆசைப்படுறியே? அண்ணி, நான் சொல்றது கேளுங்க. ஏய், பேசாதடி. உன்னை பார்க்க பிடிக்காம தானே நான் இங்க வந்திருக்கேன். எதுக்கு நீ மறுபடியும் இங்க வந்த? அண்ணி, நான் அவரை டைவர்ஸ் பண்ற முடிவுல இருந்து மாறிட்டேனா இல்லையான்னு என்ன வேலை பார்க்க வந்தியா? அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு காரணமே நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். என்ன நம்புங்க. வாயை மூடு. இதுக்கு மேல பேசுன குழந்தை நினைச்சு கொன்னுடுவேன். அண்ணி, அண்ணி, நான் சொல்றது ஓடினா அண்ணி. சொன்னேன், நீ கேட்கல. போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறேன். இது நான் எதிர்பார்த்ததுதான். என்னம்மா நீ இன்னும் உலகம் தெரியாத அப்பாவி பொண்ணாவே வாழ்ந்துட்டு இருக்கியே. நானும் சாரும் சொல்லி கேட்காத அமலா நீ சொல்லியா கேட்க போறா? என்ன பண்றது, உன் கேட்ட நேரம். விடுங்க மாப்பிள்ள, மாமா போலாம். ஜெயந்தி, அமலாவும் மகேஷும் பிரியக்கூடாது. அதனால நான் அன்னிக்கிட்ட பேசணும்னு சொன்னான். நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான். இவ எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ எதுக்கு வேணாலும் வந்துட்டு போட்டுமே. வந்தவளை வான்னு கூப்பிடாம எதுக்கு இப்படி மிரட்டிட்டு இருக்க? ரோட்ல கிடக்க வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா அடிச்சுதான் துரத்துவாங்க. ஜெயந்தி, என்ன பேசுற நீ ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதை மறந்துடாத. வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில் தானே இங்க வந்திருக்காவோ. நல்ல மனசா இவளுக்கா? மகேஷும் அமலாவும் இனிமே சேர்ந்து வாழக்கூடாது, என் பொண்ணு அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் தான் இவ மனசுல. ஐயோ அம்மா, நான் அந்த மாதிரி நினைச்சதே இல்ல. நடிக்கிறியா? எதுக்கு அவளை அடிக்கிற? ஜெயந்தி, என்ன காரியம் பண்ற நீ? என்ன பண்றேனா? ஜெயந்தி, ஜெயந்தி, ஏய் ஜெயந்தி, ஓடி. ஜெயந்தி, ஜெயந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜெயந்தி, சொல்றத கேளு ஜெயந்தி. ஏய் ஜெயந்தி, வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவளை இஷ்டப்படி வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு தள்ளுறதுக்கு அவ என்ன உன் வீட்டு அடிமையா? ஆமாம், அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? இவளா? விஷ பாம்பு இவ. இவ காத்து பட்டாலே எல்லாருக்கும் விஷம் ஏறும். இவ கால் எடுத்து வச்ச இடம் விளக்குமா? ஜெயந்தி, வாங்க உள்ள வா. சொல்றத கேளு, உள்ள வா. உள்ளவான்னு சொல்றல. நீ முதல்ல உள்ள வா. உள்ள வா ஜெயந்தி. என்ன நினைச்சிட்டு இருக்க? உள்ள வா. அழக்கூடாது, அழாத, அழக்கூடாது, அழக்கூடாதுடா.
தைரியமா இரு. ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை. நான் தான் அப்பவே சொன்னேன். பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருமா, அழக்கூடாது. சொல்றேன் ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பார், என்ன பார், அழக்கூடாது. சார் மாமா போலாம் வா. ஷாலினி, சாப்பிடுவா. வேண்டாண்ண. வேண்டாமா? ஏன்? பசிக்கல. பசிக்கலி? பசிக்கலையா? இல்ல என்னையும் அம்மளும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கியா? இல்லண்ண, உண்மையிலேயே பசிக்கல. என்ன அண்ணன் மேல ஏதாச்சும் கோவமா? இல்லண்ண, உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஓய், ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லையே, நல்லதானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. அம்மா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? தெரியலப்பா. சாயந்தரம் ரூம்குள்ள வந்தவதான், அப்புறம் வெளியே வரவே இல்லை. ஷாலினி, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லண்ணா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்ல. இல்லண்ணா. ஒண்ணும் இல்லன்னு அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். என்னண்ணா இது? இதுக்கெல்லாம் போய் அம்மா மேல சத்தியம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஒண்ணும் இல்லைன்னா தைரியமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண வேண்டியதானே? அப்ப ஏன் தாயங்குற?